time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் நீங்கள் பணம் பெறுவீர்களா என்பதை இதன் மூலம் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்க ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7th பேமெண்ட் 8th பேமெண்ட் எனக்கு ரிசீவ் ஆகலை, அதுக்குள்ளே 9th பேமெண்ட் வரப்போகுது, இதுவும் நான் பெறுவனா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ 8th பேமெண்ட் வரைக்கும் வந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. 9th பேமெண்ட் எப்பவும் போல் வழக்கமாக ஆகஸ்ட் மாதம் வந்துடும். ஸோ இந்த 2 பேமெண்ட் வராதவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு எப்படி இந்த பணத்தை வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பணம் வாங்கிட்டு இருந்தவங்க எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை. 8th பேமெண்ட் வரைக்கும் வந்த மாதிரியே உங்களுக்கு 9th பேமெண்ட் கரெக்டாக ரிசீவ் ஆகிடும். அதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பணம் வராதவங்க எந்த மாதிரியான விதிகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுமையான விளக்கத்தோடு நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பிஎம் கிசான் திட்டத்தோட 9th தவணை எப்போது வெளியே வரும் சொல்லிட்டு அதோட பற்றின முழு விளக்கத்தோட நம்மளோட சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பில் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிஎம் கிசான் திட்டத்தோட அடுத்த தவணை விரைவில் விவசாயிகள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பிஎம் கிசானின் அடுத்த தவணை, அதாவது 9th தவணை ஆகஸ்டில் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் கிசான் திட்டத்தின் யோஜனாவின் கீழ் மோடி அரசு ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் விவசாயிகள் வங்கி கணக்கிற்கு ரூபாய் 2000 மாற்றி வருகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த 2000 ரூபாய் கிடைக்கணுன்ற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் பணம் பெறுவீர்களா இல்லையா என்பதை சரிபார்க்கவும். பிஎம் கிசான் திட்டத்தில் பதிவு செய்திருந்தால் திட்டத்தின் பயனாளிகள் பட்டியல் உங்கள் பெயர் இருக்கிறதா இல்லையா என்பதை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கான வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜ் தான் வருவீங்க. இந்த பேஜில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நான் தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மாவட்டத்தை சூஸ் பண்ணணும். உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தாலுக்காவை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதையும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ஊராட்சி ஒன்றியம் எதுவோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்களுடைய வில்லேஜ் எதுவோ அந்த வில்லேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த கெட் ரிப்போர்ட்ன்ற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லிஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லிஸ்ட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த டேட்டில் இந்த டைமில் தான் நம்ம விசிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதனால் இது கரண்ட் அப்டேட்டில் தான் இருக்கிற ஒரு டேட் தான். ஸோ அதால் நீங்கள் பழைய லிஸ்ட் அப்படிலாம் இல்லை, இந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு ஊருக்கும் கீழே பார்த்திங்கன்னா நிறையா ஸோ இந்த பேஜில் 7 பேஜஸ் இருக்குது. ஸோ அந்த 7 பேஜஸ்மே நீங்கள் தேடி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்க ஊரில் பார்த்திங்கன்னா 7 பேஜஸ் இருக்குது. நான் இதில் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதில் என்னோடய நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோடு மட்டும் விட்டுறக்கூடாது. உங்களுடைய ஸ்டேட்டஸ் கரெக்டாக ஆக்டிவில் இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் ஹோம் பேஜ் வந்துருங்க. லிஸ்ட்டில் பேர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், ஆதார் நம்பர், இந்த 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளார போகிற மாதிரி இருக்கும். நான் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கெட் டேட்டான்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் ஆக்டிவேட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் நம்பர் வெரிஃபைல இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேமெண்ட் வரும். ஸோ சப்போஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, எனக்கு பேமெண்ட் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி எல்லாமே என்னோடய ஸ்டேட்டஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எனக்கு பேமெண்ட் வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் 1 or 2 டைம்ஸ் கால் பண்ணிவிட்டு எனக்கு ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் அதே ப்ராப்ளத்தோடு அதை விட்டுட்டீங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகைன் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கஸ்டமர் காலுக்கு லைன் போகிறதுன்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும். சப்போஸ் அந்த இடத்துல ஆக்டிவ் இல்லை, வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குனாலும் அதையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படி அதை சால்வ் பண்ணுறது அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு இருக்காங்க.
நிறைய பேர் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து மாற்றிருக்காங்க பேங்க்கில். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் வருது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணல, உங்களுடைய வங்கி கணக்கு கூட உங்களுடைய ஆதாரை லிங்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளத்துக்காக உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்டஸ்லாம் கரெக்டாக ஆக்டிவேட்டில் இருந்தும் உங்களுக்கு பணம் வரலன்றதை நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்துறதால தான் உங்களுக்கு 9th பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற விவசாய சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதனா தகவல் தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.